வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரஃபேல் ஹாலின்ஷெட்டோடைய க்ரானிக்கல்ஸை பற்றி பார்க்கலாம் வாங்க. க்ரானிக்கல்ஸ்னால் என்னென்னா, வரலாறில் ஏற்பட்ட முக்கிய நிகழ்வுகள், இல்லை அரசியல் நிகழ்வுகள், இல்லைனா கல்ச்சுரல் எவென்ட்ஸு, இதெல்லாம் அந்த காலத்துக்கு ஏற்ப க்ரானாலஜிக்கல் ஆர்டர், அதாவது எது முதல்ல நடந்தது, அடுத்ததுன்னு அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி எழுதுறது தான். இது எலிசபெத்தன் பீரியடில் ரொம்ப ரொம்ப பிரபலமாக இருந்த க்ரானிக்கல்ன்றது ரஃபேல் ஹோலின்ஷெட் எழுதின க்ரானிக்கல் தான். இதில் தான் ஷேக்ஸ்பியர் கூட அவரோட கிங் லியர், மேக்பெத், சிம்பிளனுக்கெலாம் அவருக்கு வேண்டிய மெட்டீரியல்ஸு, அந்த கண்டென்ட்டை எடுத்திருப்பார். அதாவது வரலாற்று நாவலுக்காக ரஃபேல் எழுதினா க்ரானிக்கல்ஸ்லேருந்து தான் எடுத்திருக்காரு. ரஃபேல் ஹாலின்ஷெட் பிறந்ததுக்கு ஏறத்தாழ 1525 ஒரு செஷயர் ஃபேமிலியில். அவர் கிரைஸ்ட் காலேஜ் கேம்பிரிட்ஜ்லேருந்து மெட்ரிகுலேட் ஆனது 1544. அதுக்கப்புறம் 1560 அவர் லண்டன் வந்துட்டார். அப்போ ராணியோட பிரிண்டராக இருந்த ரெஜினல்ட் உல்ஃப் இவருக்கு டிரான்ஸ்லேட்டர் வேலையை கொடுத்துருக்காரு. ஏன் அவர் கொடுத்தாருன்னா, அந்த நேரத்தில் அந்த ரெஜினால்ட் உல்ஃப் யூனிவர்சல் ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்டு இதை பற்றி அவர் எழுதிட்டு இருந்ததுனால மற்ற மொழியிலேருந்து மொழியாக்கம் செய்யறதுக்காக அவர் நியமித்தார். ஆனால் 1573 உல்ஃப் இறந்துட்டார். அதுக்கப்புறம் ஹாலின்ஷெட் அந்த பொறுப்பை ஏற்று அவர் இந்த க்ரானிக்கல்ஸ் ஆஃப் இங்கிலாந்து, ஸ்காட்லாண்ட், அயர்லாந்து இது எல்லாத்தையுமே 2 வால்யூமாக 1578 பப்ளிஷ் பண்ணார். ஹாலின்ஷெட் கூட சேர்ந்து நிறைய கொலாபரேட்டர்ஸ் வேலை செஞ்சாங்க. அவங்க லத்தீன், ஸ்காட்டிஷ் இந்த மொழியிலேருந்தெல்லாம் ஏற்கனவே இருந்த படைப்புகளை வச்சு அதை மொழிபெயர்த்து அவங்க ஆங்கிலத்தில் செஞ்சாங்க. இது ஒரு ஒர்க் ஆஃப் கம்பைலேஷன். இது எதுவும் கிரிட்டிசிசம்லாம் அதோடைய ஒப்பீனியன்லாம் சொல்லாது. என்ன நடந்ததோ அதை அப்படியே எழுதும். இதுக்கு அவங்களுக்கு வேறு வேறு சோர்ஸஸ்லேருந்து அவங்களுக்கு தகவல் கிடச்சிருக்கு. இந்த பேசேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா, ஹிஸ்ட்ரி ஆஃப் அயர்லாண்டுக்குன்னு கொஞ்சம் பேசேஜ் மட்டும் 1587 நீக்கிட்டாங்க. ஏன்னா ப்ரைவேட் கவுன்சில் என்ன நினச்சாங்கன்னா, அதனால் ராணிக்கும் அவங்களுடைய மந்திரிகளுக்கும் அவப்பேர் உண்டாகுன்றதுனால அந்த பேசேஜெலாம் அவங்க நீக்கிட்டாங்க. அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஒரு 6 வால்யூமாக க்ரானிக்கல்ஸ் 1807 1808 வரைக்கும் பப்ளிஷ் ஆகிருக்கு. ஹாலின்ஷெட் நோவா இந்த ஃப்ளட்டில் ஆரம்பித்து இந்த புஸ்தகம் பப்ளிஷ் ஆகிற வரைக்கும் இருக்கக்கூடிய பிரிட்டிஷோடைய வரலாறு அவர் இதில் எழுதியிருக்காரு. இதில் அவருக்கு நிறைய பேர் அசிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு போர்ஷனையும் அவர் ஒரு திறமையான எழுத்தாளர் கையில், அறிவார்ந்தவங்களா, படித்தவங்களா, விஷயம் தெரிஞ்சவங்களா எடுத்தவங்க கீழே ஒப்படைச்சிருந்தார். அப்படி பார்த்திங்கன்னா, வில்லியம் ஹாரிசன் அவங்களே ரொம்ப ஸ்காலர்லியாகவும் எலிகண்ட்டாக இருக்கக்கூடியவர் தான் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் இங்கிலாந்து, டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஸ்காட்லாண்ட், அதாவது அந்த நிலப்பகுதியை வர்ணிக்கக்கூடிய இங்கிலாந்து அண்ட் ஸ்காட்லாண்ட் அந்த பொறுப்பை அவர் ஏற்றிருந்தார். டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் அயர்லாண்டு எழுதினது 2 பேர், ரிச்சர்ட் ஸ்டான்ஸ்ஹர்ட்டும் எட்மண்ட் கேம்பியனும். ஹாலின்ஷெட் தான் இங்கிலாண்டோட வரலாறும் ஸ்காட்லாண்டோட வரலாறும் எழுதியிருக்காரு. அவர் எந்த விதமான வார்த்தை ஜாலம் அது இதெல்லாம் எதுவுமே இல்லை. என்ன இருக்கோ வரலாற்று நிகழ்வுகள் அப்படியே தான் அவர் எழுதியிருக்காரு. அப்படி தான் அவர் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாந்து அண்ட் ஸ்காட்லாண்டை எழுதியிருக்காரு. இதன் மூலமாக அவர் எவ்வளோ படிச்சிருக்காரு, எவ்வளோ விஷயங்களை தேடி அலைஞ்சு கொண்டு இதில் கொண்டு வந்திருக்காரு. அது மாத்திரம் இல்லாமல் அவர் எழுதின புஸ்தகத்தில் இருந்த ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர்ஸோட கேரக்டரை பற்றி அவர் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்காருன்னு நமக்கு புரியுது. அதனால தான் அவர் ஒரு ராஜாவோடைய ஆட்சி காலத்தை முடியும் போது அவங்கள பற்றின ஒரு கேரக்டர் ஸ்கெட்சோடு அவர் முடிச்சிருப்பார். டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் இங்கிலாண்டு ஹாரிசன் அவர் எப்படின்னா, இங்கிலாண்டோடைய நிலப்பகுதியை நம்ம கண்ணு முன்னாடி அப்படியே படமாக காட்டுற மாதிரி எழுதியிருப்பார். அதில் இருக்க சர்ச்சு, யூனிவர்சிட்டி, உணவு, அவங்களோட உடை, அவங்களோட பழக்க வழக்கம், பில்டிங்ஸு, ஃபர்னிச்சர், சிட்டிஸ், டவுன்ஸு, அங்கே ஃபேர்ஸ், மார்க்கெட்ஸு, கார்டன்ஸ், வுட்ஸ், அனிமல்ஸ் எல்லாத்தையுமே வர்ணிச்சிருப்பார். எல்லா க்ரானிக்கல்ஸுமே பார்த்திங்கன்னா இங்கிலாண்டை ஒரு பெருமை வாய்ந்த ஒரு இடமாகவும், அதை பார்க்கும் போதே அவங்களோட பாரம்பரியமான வரலாறு மேலே எல்லாருமே பெருமை கொள்கிற விதமாக தான் அவங்க எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி கிங்ஸ், வாரியர்ஸ் எல்லாரையுமே எந்தெந்த காலத்தில் யார் யாரெல்லாம் ஆட்சி செஞ்சாங்க, அப்போ என்ன நிகழ்வுகள்லாம் நடந்தது அப்படின்றத முழுமையாக அவங்க பதிவு செஞ்சுருக்காங்க. உங்களுக்கு எதாவது சொல்ல நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.